வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன். இன்னைக்கு நாம பார்க்கறது பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி தாங்க. ஏன்னா கணவன் மனைவி எப்பயுமே ஒரு கோவில்ங்க. அந்த கோவிலும், சிலையும் தான் நம் வழிபடுறவுடைய இந்த உலகமேங்க. அப்போ ஒரு கணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விட, ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னு மாத்தி மாத்தி நம்ம சொல்லிக்கலாம். ஆனா, கணவன் எங்க உலகத்துல எந்த மூலையில வேணாலும் போய் பொருள் சம்பாதிக்கட்டுங்க. அவனோட கஷ்டம் அவனை சுற்றி 1000 உறவுகள், சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, பொண்ணு எடுத்தவன், பொண்ணு கொடுத்தவன், அங்காளி பங்காளி, மூத்தவன் இளையவன் இப்படின்னு அவனை சுற்றி 1000 உறவுகள் இருக்கும். ஆனால் அவன் பேசி ஆசைப்படுற, சொல்லணும், மனம் விட்டு அழணும் அப்படின்னு தோன்ற ஒரு இதயம் இருக்குதுல்ல, அது மனைவி மட்டும்தாங்க. அதே மாதிரி மனைவிக்கும் ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கும். மாமியார் மாமனார் இதெல்லாம் இன்றைக்கி இல்லைனாலும் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும், தேவைகள் இருக்கும். அது பொருளாதார தேவைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கட்டும். பெண்ணுக்கும் சுற்றி அவனுடைய தோழிகள், உற்றார் உறவினர் அப்படின்னு இவங்க தரப்புலேயும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் எனக்கானவர் என் கணவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அந்த ஒற்றை இதயத்துக்காக 1000 பேர் அன்பு காட்டலாங்க, 1000 உறவுகள் சொந்த பந்தன்னு சொல்லிக்கலாங்க. ஆனால் மனைவிங்கிற அந்த இதயத்துக்காக கணவன் காத்திருக்கிறதும், கணவன்கிற அந்த இதயத்துக்காக மனைவி காத்திருக்கிறதும் இருக்குது இல்லைங்க. இது தாங்க உண்மையான காதல், இது தாங்க உண்மையான அன்பு, இது தாங்க உண்மையான இல்லறம். இந்த இல்லறமே நல்லறமாக வாழணும். என்ன வேணாலும் நடக்கட்டுங்க. கணவன் மனைவினா நான் பார்த்து வளர்ந்ததெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவே சாட்சி. இன்றைக்கி நானும் அப்படி வாழணும்னு ஆசைப்பட்றேன், வாழ்ந்துட்டுருக்கேன். நன்றி.